ஃபேமிலி படம் 2024 தமிழில் வெளிவந்த ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி. செல்வகுமார் திருமாறன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உதய கார்த்திக், சுபிக்ஷா, விவேக் பிரசன்னா மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ எப்படியாவது தமிழில் ஒரு டைரக்டர் ஆகணும், தமிழ் படம் பண்ணி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சிய கனவாக இருக்கார். அதற்கான முயற்சியும் பண்ணுறாரு. அவர் ஃபேமிலியெல்லாம் இவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு பட வாய்ப்பு கிடைக்கிது. டைரக்டர் ஓகே சொல்லிடுறாங்க, 1 லட்ச ரூபா அட்வான்ஸு கொடுத்துட்றாங்க. அப்படின்ட்டு படம் ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிற நேரத்தில் தன்னுடைய தம்பி தான் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அதுக்கு இவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவத்தால் நீங்கள் டைரக்ட் பண்ணுற வேணாம், கதை மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை உதற விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பட வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியெலாம் சேர்ந்து எப்படியாவது நம்மளே ஒரு படம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடன் வாங்கி அப்படியே காசை போட்டு படம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினச்ச மாதிரி அவங்க படம் எடுத்தாங்களா இல்லையா, அவங்க படம் ஓடிச்சா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்கலை. ஒரு ஹீரோனா எப்படி இருப்பாங்க, பஞ்சு டைலாக் பேசுகிறது அப்படின்ட்டு ஒரு சில டைமிங் காமெடியெலாம் இந்த படத்தில் எடுபட்டுருக்கு. படத்துடைய ஹீரோ நல்ல ஒரு குட் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களும் நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் அவங்களுடைய சினிமா கனவுகள் எப்படியெல்லாம் நிறைவேறும், அது நிறைவேறிச்சா இல்லையா, எப்படி பாடுபட்டு அவங்க எப்படி நிறைவேற்றுறாங்க, அது கைவிட்டு போகும்போது எப்படி ஒரு மாதிரி எப்படி ஃபீலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்படி உள்ளபடி சொல்லியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் அண்டு சினிமோட்டோகிராஃபிக் இதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஓரளவுக்கு ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான், இருந்தாலும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருக்காங்க. எந்த சீன்ஸுமே ஒரு அழுத்தமெல்லாம் போச்சு, லேசியாக போயிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃபில் இல்லை, இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் கொடுத்து நம்மளை கவனிக்க வச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.